ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ அதை நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் பல்லாரி 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி உள்ளப்படி விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா வதக்கி எடுக்கோங்க. காரத்துக்கு உரம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் பொடி போடுறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதில் கறி ஆட் பண்ணிக்கலாம். அது இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இறக்க போகையில் மிளகு சிறுபொடி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 2 டீஸ்பூன் மிளகு சீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.